டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக அருப்புக்கோட்டையில் 3 மீட்டர் உயரமும் 800 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கஜா என்கின்ற எந்திர யானை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த யானையை நடிகை த்ரிஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் அந்த கோவிலுக்கு வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் ஸ்ரீ அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ அஷ்டபுஜ ஆதிசேஷ வராகி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. வன விலங்குகளை பாதுகாக்கும் விதமாகவும் கோவிலில் யானைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கும் வகையிலும் கோவில்களில் யானைகள் பக்தர்களை தாக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையிலும் பக்தியை வளர்க்கும் விதமாகவும் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் மற்றும் பீப்பிள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா இணைந்து அன்பளிப்பாக ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள இந்த யானையை பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் உயரமும் 800 கிலோ எடையில் பிரம்மாண்டமாக இந்த யானை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த யானை சக்கரங்கள் மூலம் வீதி உலா செல்லும் வகையிலும் அதன் காதுகள், துதிக்கைகள், தலை அனைத்தும் அசையும் வகையில் தத்ரூபமாக உண்மையாகவே யானை போன்றே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த யானை பக்தர்கள் மீது தண்ணீரை பீச்சியடிக்கும் வகையிலும் வடிவமைத்துள்ளனர். எந்திர யானையின் அறிமுக விழா நிகழ்ச்சியில் மங்கள வாத்தியம், செண்ட மேளங்கள் முழங்க நடந்த அறிமுக நிகழ்ச்சியில் உதவி காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன், நகர்காவல் ஆய்வாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு புதிய யானையை அறிமுகம் செய்தனர். மேலும் பொதுமக்கள், பக்தர்கள் அனைவரும் இணைந்து மலர் தூவி இந்த பிரம்மாண்ட யானையை வரவேற்றனர். இந்த எந்திர யானைக்கு தீபாராதனைகளும் நடைபெற்றது. இந்த யானை பார்ப்பதற்கு பொதுமக்களை கவர்ந்திழுக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. தந்தங்கள், கண்கள், காதுகள் என்று அனைத்துமே தத்ரூபமாக யானை போன்றே உள்ளது. இந்த அறிமுக நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு யானையை வரவேற்றனர். வன விலங்கான யானை துன்புறுத்தாமல் தமிழகத்திலேயே முதன்முறையாக இதுபோன்ற இயந்திர யானை அருப்புக்கோட்டை கோவிலுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அறிமுக நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் அருப்புக்கோட்டை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக யானை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. இதில் யானை அங்கும் இங்கும் சென்று பக்தர்கள் மீது தண்ணீரை தன் தும்பிக்கையால் பாய்ச்சி அடித்தது. இந்த காட்சி அப்பகுதி பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருந்தன. கர்நாடகா, ஆந்திரா போன்ற ஊர்களில் இதுபோன்ற இயந்திர யானையை கோவில்களில் பயன்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் முதல் முறையாக இதுபோன்ற எந்திர யானையை கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் நிர்வாகிகள் இப்படி ஒரு யானை வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதால் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் மற்றும் பீப்பிள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா இணைந்து இந்த யானையை வழங்கியிருக்கிறது. இதேபோல மற்ற கோவில்களிலும் எந்திர யானை பயன்படுத்திவிட்டு அந்த யானைகளை வனவிலங்கு காப்பகத்தில் விட்டால் நன்றாக இருக்கும் என்கின்றனர் பொதுமக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.